الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار صلاة سلام அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உத்தம தோழர்கள் அனைவரின் மீதும் மற்றும் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இந்த கடைசி 10 இரவுகளில் அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு அவனது அருளை என்றென்றும் எப்போதும் எதிர்பார்த்தவர்களாக தேடிக்கொண்டிருப்பவர்களாக இருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான் தொடர் உரையில் அறியப்படாத சில நபித்தோழர்களின் வாழ்க்கை வரலாறை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிற அந்த சஹாபி யாருன்னு சொன்னால் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படுகின்ற நபித்தோழர். அன்பிற்குரியவர்களே, இந்த நபித்தோழரை பொறுத்தவரையில் இவர் மதீனாவை சார்ந்த ஒரு நபித்தோழர். அது மட்டுமல்ல, யூத மதத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபித்தோழர். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் யூத மதத்தின் அறிஞராகவும் தலைவராகவும் இவர் இருந்திருக்கிறார். இவருக்குரிய கூடுதல் சிறப்பாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, இவருடைய பரம்பரை இருக்கிறது, இது நேரடியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போய் சேருகிறது. அப்துல்லா இப்னு சலாம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நபித்தோழருடைய பரம்பரை, அதாவது இவரது தந்தை, அவரது தந்தை, அவரது தந்தை, அவரது தந்தை அப்படின்னு நேரடி தந்தைகளாக நேராக போய் எங்கே சேருது? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையோடு போய் சேருகிறது. நபித்தோழர்களில் நபிமார்களுடைய பரம்பரை உடையவர் இவர் என்று சொல்வதாக இருந்தால் இவரை மட்டும்தான் சொல்லலாம். நிறைய நபித்தோழர்கள் இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் பாதுகாக்கப்படலை, தெரியல பரம்பரை. ஆனால் இவருடைய பரம்பரை பாதுகாக்கப்பட்டு வரலாற்றிலே பதிவு செய்யப்படுது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த பரம்பரையில் போய் இவர்களுடைய பரம்பரை சேரும். அன்பிற்குரியவர்களே, இவருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மா சமிஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு லி அஹதின் யம்ஷி ஃபில் அர்த் இன்னஹு மின் அஹ்லில் ஜன்னah இல்லா லி அப்துல்லா இப்னு சலாம். பூமியில் நடமாடும் எவருக்கும் இவர் சொர்க்கவாசி என்று சொல்லி நாங்கள் கேட்டதே இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியில் நடமாடும் எவருக்கும் இவர் சொர்க்கவாசி என்று சொல்லி நாங்கள் கேட்டதே இல்லை, அப்துல்லா இப்னு சலாமுக்கே தவிர அப்படின்னு என்ன செய்கிறாங்க, குறிப்பிடுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன பொருள்? இவர் சொர்க்கத்தில் நடமாட வேண்டியவர், தற்போது தற்காலிகமாக இந்த பூமியில் நடமாடுகிறார் அப்படின்னு அர்த்தம். சொர்க்கவாசி என்று அறிவிப்பது வேறு, சொர்க்கத்தில் இருக்க வேண்டியவர் தற்போது பூமியில் நடக்கிறார் என்பது வேறு.
எத்தனையோ நபித்தோழர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொன்னார்கள் என்பது உண்மைதான். அப்படித்தானே? இவர் சொர்க்கவாசி, அவர் சொர்க்கவாசி, அவர் சொர்க்கத்துக்கு போவார் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அப்படி மாடலேஷனாக சொல்கிறாங்க. எப்படி? பூமியில் நடமாடும் ஒருவர், சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒருவர் இந்த பூமியிலே நடமாடுகிறார் அப்படின்னு அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற ஒரு நபித்தோழர். அன்பிற்குரியவர்களே, இவரை பற்றி நிறைய குர்ஆன் வசனங்கள் பேசுகிறது. அல்லாஹ் திருமறை திருக்குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், லைசு சவாஅம் மின் அஹ்லில் கிதாப், வேதக்காரர்களில் இருக்கக்கூடிய எல்லோரும் கெட்டவர்கள் அல்ல. உம்மத்துல் காயிமா, அதுல நல்லவங்களும் இருக்கிறாங்க. அந்த நல்லவங்க யத்லூன ஆயாத்தில்லாஹி ஆனா அல்லைலி வஹும் யஸ்ஜுதூன், அல்லாஹ்வுடைய வசனங்களை இரவிலே ஓதி அல்லாஹ்வை தொழுது கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு யூதர்களில் உள்ள நல்லவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறானே, அந்த நல்லவர் யார் என்றால் தஃப்சீரில் எழுதப்படுகிறது அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு. பொதுவாகவே யூதர்கள் எப்படிப்பட்டவங்க நமக்கு தெரியும். திருக்குர்ஆன் முழுக்க அல்லாஹ் அவர்களை இழித்து பழித்து குறை சொல்லி பேசுகிறான். இயல்பாகவே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் அவர்களை குறித்து அடையாளப்படுத்துகிறார். அப்படித்தான், பெரும்பாலும் அப்படிதான். ஆனால் அதில் சில நல்லவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் திருமறை திருக்குர்ஆனில் குறிப்பிட்டு சொல்கிறான் என்றால் அந்த குறிப்பிட்ட நபர்களில் நிச்சயமாக யார் இருக்கிறார்? இந்த அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவருடைய அந்த சிறப்பை, அவருடைய வாழ்க்கையை நாம் இதிலிருந்து என்ன செய்யலாம்? புரிஞ்சுக்கலாம். அன்புக்குரியவர்களை, யூதர்களை பொறுத்தவரையில் அவங்க மதீனாவை பூர்வீகமாக கொண்டவர்கள் கிடையாது. யூதர்கள் வாழ்ந்த பகுதி என்பது சிரியா, பலஸ்தீன், எகிப்த், இங்கே தான் யூதர்கள் பெரும்பாலும் வாழ்ந்தாங்க. அவங்க எப்படி மதீனாவுக்கு வந்தாங்க அப்படின்னா, அந்த யூதர்கள் தங்களுடைய வேதங்களில் படித்து வைத்திருக்கிறார்கள், தெரிந்து வைத்திருக்கிறார்கள். எப்படின்னா, இறுதியாக ஒரு நபி உலகத்துக்கு வரப்போறாரு, அந்த நபி பேரிச்ச மரங்கள் நிறைந்த யஸ்ரிப் என்கிற பகுதியில் தான் வருவார், அங்கேதான் வாழ்ந்து மரணிப்பார் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க, அவங்க வேதத்தில் படித்து வச்சிருந்தாங்க. அந்த நபியை எதிர்பார்த்து தான் எங்கே வந்தாங்க? மதீனாவுக்கு குடியேறினாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்டு அவர்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்யும் போதோ யூதர்கள் உடனே ஏற்றுக்கிட்டாங்களா? ஏற்றுக்கல. எந்த எண்ணத்தில், எந்த ஆசையில், எந்த குறிக்கோளில் மதீனாவுக்கு வந்தாங்களோ அது நடந்த போது அவர்கள் என்ன செஞ்சாங்க? மறுத்தார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கல. யூத இனம் யாரும் ஏற்றுக்கல. முதன்மையாக ஏற்றுக்கொண்டவர் யாரு? இந்த அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. மதீனாவில் அவர் யூத மதத்தின் அறிஞர், யூத மதத்துக்குரிய தலைவர். ஒரு ஒரு பெருங்கொண்ட கூட்டத்துக்கு அவர் தான் எல்லாமே. அவர் சொல்றத எல்லா மக்களும் கேட்பாங்க. அவர் இஸ்லாத்துக்கு என்ன செய்கிறாரு? வருகிறார். அன்பிற்குரியவர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புகழும் பதவியும் தனக்கு இருக்கிற பேரும் இதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இஸ்லாத்துக்குள்ளே அவர் நுழைகிறார் என்றால் அது எல்லாத்தையும் விட இஸ்லாத்தை அவர் எவ்வளவு நேசிச்சிருப்பார், தௌஹீதை எவ்வளவு நேசிச்சிருப்பார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவு நேசிச்சிருப்பார், அந்த முன் அறிவிப்பை எவ்வளவு ஆசையாக எதிர்கொண்டிருப்பார். அன்பிற்குரியவர்களே, அவர்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்றார்கள் அப்படிங்கிற செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி அழகா இருக்கு. யார் சொல்ற? அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தபோது
நான் அப்போது பேரிச்சமர தோட்டத்தில் இருந்தேன். பேரிச்சம் பழங்களை நான் பறித்து கொண்டிருந்தேன். அந்த பழங்களை பறித்த நான் அதை கொண்டு போய் வைக்கிறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக நான் ஓடி சென்றேன். மதீனாவில் உள்ள எல்லா மக்களும் அவரை வரவேற்பதற்காக எல்லோரும் ஓடி சென்றார்கள். நானும் அவங்களோட என்ன செஞ்சேன், கூட்டத்தோடு ஓடி வரவேற்பதற்காக சென்றேன். அப்படி வரவேற்க சென்று நான் பார்த்த சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே அவர்களுடைய முகம் பொய்யரின் முகம் அல்ல என்பதை நான் புரிந்து கொண்டேன். சுப்ஹானல்லாஹ். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முகம். பழமொழி ஒன்று சொல்லுவாங்களா இல்லையா, முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு. எடுத்த எடுப்பிலே ஒருத்தரை நமக்கு பிடிக்கலன்னா கடைசி வரைக்கும் பிடிக்காமல் போயிடும். அதெல்லாம் நடக்கிற யதார்த்தம் தான். ஆனால் முதல் சந்திப்பிலேயே ஒருத்தரை பிடிச்சி போச்சுன்னா அடுத்து எப்போவும் என்னது பிடிச்சி போயிடும், அதிகமாகிடும். அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பார்த்தோன்னே நான் புரிஞ்சுக்கிட்டேன், நிச்சயமாக இவருடைய முகம் பொய்யரின் முகமாக இருக்காது என்று. அந்த சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய முதல் வார்த்தை, அவர்கள் பேசி நான் கேட்ட முதல் வார்த்தை என்னன்னா, அஃஷுஸ் ஸலாம வ அத்இமுத் தஆம வ ஸல்லு பில் லைலி வன் நாஸு நியாம் ததுகுல் ஜன்னத பிஸலாம். நீங்கள் ஒருவருக்கொருவர் சலாத்தை பரப்பிக் கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் உணவளித்துக் கொள்ளுங்கள், ஏழைகளுக்கு உணவளித்துக் கொள்ளுங்கள், மக்கள் எல்லோரும் தூங்கும் போது இரவிலே நின்று வணங்குங்கள், நிம்மதியாக அமைதியாக சொர்க்கத்திலே நுழையுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள். இதுதான் நான் அவங்க பேசி கேட்ட முதல் வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. உடனே அப்துல்லா இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, இவர்தான் அந்த முன்னறிவிப்பு செய்யப்பட்ட நபியா அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக, பரிசோதிப்பதற்காக நபி அவர்களிடத்திலே 3 கேள்விகளை கேட்கிறார். அந்த 3 கேள்விகளுக்கும் நபி அவர்கள் பதில் சொல்றாங்க. அந்த கேள்வியில அவர் சொல்லிட்டே கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? முஹம்மதே பேர் சொல்லி தான் கூப்பிடுறாரு. என்ன ரொம்ப வயசுல பெரியவர். நான் உங்களிடத்திலே 3 கேள்விகளை கேட்கப் போகிறேன். அந்த 3 கேள்விக்கும் நீங்க பதில் சரியா சொல்லிட்டீங்கன்னா நிச்சயம் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான். ஏன்னா அந்த 3 கேள்விக்கான பதில் நபியை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கு, ஏன்னா முந்தைய வேதங்கள்லாம் படிச்சிருக்காரு. அதனால இந்த கேள்விகளுக்கெல்லாம் இப்படி பதில் வருதா அப்படின்னு பார்த்து 3 கேள்விகளை கேட்கிறார். முதல் கேள்வி, மறுமை நாளின் முதல் அடையாளம் என்ன அப்படின்னு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மறுமை நாளின் முதல் அடையாளம் ஒரு மிகப்பெரிய நெருப்பு தோன்றும். உலகத்திலே ஒரு மிகப்பெரிய நெருப்பு தோன்றும். அந்த நெருப்பு மக்களை என்ன செய்யும்? விரட்டும், ஒரு இடத்திலே ஒன்று சேர்க்கும். இதுதான் மறுமை நாளின் முதல் அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதே அடையாளம் மறுமை நாளின் இறுதியாகவும் சொல்லப்படுது. முதல் அடையாளம் என்றும் சொல்லப்படுது, இறுதி என்றும் ஹதீஸில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்போ இந்த 2ஐயும் உலமாக்கள் சேர்த்து எப்படி விளக்கம் தருகிறார்கள், புரிந்து கொள்ள சொல்கிறார்கள் அப்படின்னா, அந்த நெருப்பு என்பது ஆரம்பமும் இருக்கும் கடைசியாகவும் இருக்கும். இந்த மக்களை ஒன்று திரட்டுற அந்த பெரும் நெருப்பு ஆரம்பத்திலையும் நடக்கும், கடைசியிலையும் நடக்கும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, இணைத்து கூறுகிறார்கள். நபி அவர்கள் இந்த பதிலை சொல்லிட்டாங்க. அடுத்து 2வது, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலே சாப்பிடக்கூடிய முதல் உணவு என்ன, அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கவாசிகளுடைய முதல் உணவு என்னன்னா, மீனுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய ஈரல் பகுதியில் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு அதிகப்படியான சதை, அதுதான் முதல் உணவு அப்படின்னு நபி அவர்கள் என்ன செய்கிறாங்க, சரியாக பதில் சொல்கிறாங்க. 3வது கேள்வியை கேட்குறாங்க,
அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு. மூணாவது கேள்வி என்ன? அதாவது குழந்தை பிறக்கிறது அல்லவா, அந்த குழந்தையின் சாயல் எப்படி உண்டாகுது, அதற்குரிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டோன்னே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குழந்தையின் சாயல் எப்படி உண்டாகிறது என்றால், கணவன் மனைவியும் சேரும் பொழுது ஆணுடைய விந்தணு முந்திவிட்டால் ஆணினுடைய சாயலிலே குழந்தை இருக்கும். பெண்ணின் விந்தணு முந்திவிட்டால் பெண்ணுடைய சாயலில் குழந்தை பிறக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள். உடனே அவர் ஷாக்காகி போய், நீங்கள் சொன்னது எல்லாம் உண்மை அப்படின்னு என்ன செய்கிறாரு, அதை ஆமோதிக்கிறாரு. ஆனால் இந்த பதிலெலாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு இப்போ தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இதற்கான பதிலை கொண்டு வந்து தந்தார். ஜிப்ரீலா? உடனே அவர் கேட்குறார், ஜிப்ரீலா? அவரை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோமே, அவர் எங்களுக்கு எதிரியாச்சு, எங்களுக்கு பிடிக்காதவராச்சு. நீங்கள் வந்து மீகாயில சொல்லியிருக்கலாம், அல்லது இஸ்ராஃபீல சொல்லியிருக்கலாம், அல்லது வேற ஒரு மலக்கை சொல்லியிருக்கலாம். ஜிப்ரீல் வந்து எங்களுக்கு பிடிக்காதவர், அவர் சொன்னதை நாங்கள் எப்படி ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்கிறார். அன்பிற்குரியவர்களே, ஏன் யூதர்களுக்கு ஜிப்ரீலை பிடிக்காதுன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் யூதர்களுக்கு பல தண்டனைகளை கொடுத்துருக்கிறான். யூதர்கள் மூலம் பல பாடங்கள், படிப்பினைகள் அவர்களுக்கு புகுத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஜிப்ரீல்னாலே என்ன செஞ்சிருவாங்க, அரண்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் வஹியை கொண்டு போய் கொடுக்கறதில் ஜிப்ரீல் தவறிழைத்தார் என்பது யூதர்களுடைய நம்பிக்கை கொள்கை. புரியுதுங்களா இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில் அதான முடியுது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட தானே பனு இஸ்ராயீலுடைய பரம்பரை முடியுது. அடுத்த ஒரு நபி வருவார்னு இருக்குல்ல, அந்த நபி எங்கே வந்துட்டாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில் வந்துட்டாங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையில் வரல. அப்போ இந்த பரம்பரையில் மாற்றி வகியை கொண்டு போய் கொடுத்ததுனால ஜிப்ரீலை எங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க யூதர்கள். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அந்த வெறி, அந்த குலப்பெருமை, இந்த பாரம்பரிய வெறி அவர்களுக்கு எவ்வளவு அதிகமாக இருந்திருக்கு பாருங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன அவங்க இஷ்டத்துக்கு கொண்டு போய் கொடுப்பாங்களா? கொடுக்க முடியுமா? அல்லாஹ் ஏவியதைத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்வார்கள். அப்போ அதனால் இந்த பதிலை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னா அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். மன் கான அதுவல் லிஜிப்ரீல ஃபஇன்னஹு நஸ்ஸலஹு அலா கல்பிக பிஇذنில்லாஹ். யார் ஜிப்ரீலுக்கு விரோதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வும் விரோதியாக இருக்கிறான். ஜிப்ரீல் அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டுதான் ஒருவரிடத்தில் வஹியை கொண்டு வருகிறார் அப்படின்னு வசனத்தை இறக்கணும்னே அந்த வசனத்தை அப்படியே ஓதி காட்டாங்க. ஸ்பாட்டில் அந்த வசனம் இறக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. ஓதி காட்டணுன்னு என்னடா அது உடனே பதில் வருது அப்படின்னு இன்னும் அவருக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு. உடனே அந்த நேரத்தில் மனம் மாறி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடியே கலிமா கூறி என்ன செய்கிறார், இஸ்லாத்திற்கு வருகிறார். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாத்துக்கு வந்த உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? உடனே அவர் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எங்க யூத இனத்துக்கும் அழைப்பு கொடுங்க, அவங்களையும் இஸ்லாத்தை ஏற்றுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே யூத இனத்தெல்லாம் கூப்பிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கும்படி அழைப்பு கொடுக்குறாங்க. ஆனால் யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கல, மறுக்கிறாங்க. கேட்குறாங்க, அல்லாஹ்வை முன்னிறுத்தி கேட்குறேன், நான் தான் கடைசியாக வரக்கூடிய அந்த இறை தூதர் என்பதை நீங்கள் எல்லோரும் தெளிவாக அறிந்திருக்கிறீர்கள். அந்த சத்தியத்தை நான் இப்போது உங்களிடத்திலே கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் கலிமா கூறி இஸ்லாத்துக்கு வாங்க என்று அழைப்பு கொடுக்கும் பொழுது அவர்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்க, மறுக்கிறார்கள். அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நான் இஸ்லாத்தை ஏற்றதை இந்த மக்கள்கிட்ட சொல்லாதீங்க, ஆனால் என்னை பற்றி இந்த மக்கள்கிட்ட நீங்கள் விசாரிங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு சலாமை வந்து அங்கே தனியாக மறைச்சிட்டு அந்த சமூக மக்கள்கிட்ட கேட்குறாங்க,
அப்துல்லா இப்னு சலாம் என்பவர் உங்களிடையே எத்தகைய மனிதர், அவரை பற்றி சொல்லுங்கள். உடனே அவங்க சொன்னாங்க, அவர் எங்களில் நல்லவர், நல்லவரின் மகன், எங்களது தலைவர், தலைவரின் மகன், எங்களது அறிஞர், அறிஞரின் மகன் அப்படின்னு அப்படியே புகழ்றாங்க. வாயார மனசார என்ன செய்யறாங்க, புகழ்றாங்க. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உங்கள் நிலைமை என்ன, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுப்பீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, அல்லாஹ் பாதுகாப்பானாக, அந்த மாதிரிலாம் அவர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாரு, செய்ய மாட்டார் அப்படின்னு யூதர்கள் சொன்ன உடனே யார் வர்றா வெளியே, அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலிமா கூறிக்கொண்டே வெளியே வருகிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக கலிமாவை சொல்லிக்கொண்டே வெளியே வருகிறார்கள். உடனே அந்த யூதர்கள் மாறினாங்க. என்ன மாறினாங்க, இவர் ரொம்ப மோசமானவர், மோசமானவரின் மகன் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, திட்டினாங்க, பழிச்சாங்க. அன்புக்குரியவர்களே, ஒரு தலைவர், ஒரு அறிஞர், ஒரு சமூகத்தை வழிநடத்துறவர், அவரே இஸ்லாத்துக்கு வந்துட்டா, நேர் வழிக்கு வந்துட்டா மற்றவங்கெல்லாம் வரத்தானே செய்யணும். ஆனால் அந்த மாதிரி சிந்தனையில் கூட யார் இல்லை, யூதர்கள் இல்லை. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு ஹதீஸில் பதிவு செய்யப்படுது, முஸ்லிம் என்ற நபிமொழி தொகுப்பில், யூதர்களில் யாரேனும் 10 பேர் இஸ்லாத்தை ஒரே நேரத்தில் ஏற்றுக்கிட்டாங்கன்னா மொத்த யூதர்களும் ஒன்று விடாமல் எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் ஒரே நேரத்தில் அந்த மாதிரி இஸ்லாத்தை அவர் ஏற்பது அவர்களுக்கு இருக்காது அப்படின்னாங்க. இப்போ இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, அவங்க எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்பதை புறக்கணிக்கிறார்கள். அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துல இஸ்லாத்தை ஏற்றதும் அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறார். சுப்ஹானல்லாஹ், அவர்களை புகழ்ந்து அவர்களை பாராட்டி அவர்களுடைய கருத்துக்கு சாதகமாக ஒரு வசனத்தை இறக்குறான். என்ன வசனம்? 46வது அத்தியாயத்தில் இடம்பெறக்கூடிய வசனம். யூதர்களே, அல்லாஹ்விடம் இருந்து இப்படி ஒரு தூதர் வர வேண்டும், இப்படி ஒரு சக்தியும் வர வேண்டும் என்று பனு இஸ்ரவேலர்களில் உள்ள ஒருவர் சாட்சி கூறி ஈமான் கொண்டிருக்கும் போது நீங்கள் பெருமை அடித்து மறுத்தால் மறுமையில் உங்களுடைய நிலை என்னவாகும் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற வசனத்தை என்ன செய்யறான், அல்லாஹ் இறக்கி காட்டுகிறார். அந்த பனு இஸ்ரவேலர்களில் ஒருவர் நம்பிக்கை கொண்டு சாட்சியை சொல்ல அப்படின்னு அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அது யாரு? அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த வசனம் இறக்கப்பட்டதும் இந்த வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுறாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அப்துல்லா இப்னு சலாமுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக போயிடுச்சு. அந்த யூதர்கள் யாரும் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. முதன்மையாக நபி அவர்களுடைய முதல் சந்திப்பிலேயே அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்ற பிறகு மிகப்பெரிய அறிஞராக அவர்கள் இருந்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், நமக்கெல்லாம் தெரியும் யார், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க இஸ்லாத்தில் எவ்வளோ பெரிய அறிஞர். ஹிப்ரு ஹாதிஹில் உம்மா, முஸ்லிம் உம்மத்தினுடைய கல்வி கடல் என்று சொல்லப்பட்டவர் இல்லையா? அந்த கல்வி கடலே அப்துல்லா இப்னு சலாம் கிட்ட என்ன செய்வாங்களாம், கல்வி படிப்பாங்க. சில வசனத்துக்கான விளக்கங்களை கேட்பாங்க, இஸ்லாத்தினுடைய சட்டங்களை கேட்பாங்க. அந்த அளவுக்கு பெரிய அறிஞராக அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். மக்களுக்கு கல்வி போதிக்கிற அந்த பணியிலே அவர்கள் அதிகமாக ஈடுபட்டார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மரணப்படுக்கையில் இருக்கும்போது ஒரு உபதேசத்தை மக்களுக்கு சொல்லிவிட்டு சென்றார்கள். மக்களே, நீங்கள் கல்வியை தேடுவதாக இருந்தால் 4 பேர்கிட்ட தேடுங்க. அந்த 4 பேர் யாருன்னு சொன்னா, ஒன்று அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, 2வது சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு, 3வது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, 4வது அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 4 பேர்கிட்ட கல்வி எடுங்கன்னு சொன்னாங்க. இந்த 4 பேரையும் சொல்லிட்டு அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லும்போது மட்டும் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்கன்னா, நான் இவரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். இன்னஹு ஆஷிரு ஃபில் ஜன்னah. அதாவது யூத மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்த முதல் 10 நபர்களில் ஒருவராக இவர் இருப்பார்.
யூதத்திலிருந்து யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தாங்களோ அந்த முதல் 10 நபரில் கண்டிப்பாக யார் இருப்பா? இவர் அப்துல்லா இப்னு சலாம் இருப்பார் என்று நபி அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், அதனால் அவங்கக்கிட்ட கல்வியை தேடுங்க அப்படின்னு பதிவு செய்கிறத நம்ம பார்ப்போம். இந்த அளவுக்கு சிறப்பு பெற்றவர். அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களது வாழ்க்கையிலே ஒரு சில நேரங்களில் அவரை வாயார புகழ்ந்தார்கள். அவங்க சொன்ன செய்தி பதிவு செய்யப்படுது. 3 மக்களுக்கு இரட்டை கூலி உண்டு. ஒன்று யாருன்னு சொன்னா, உறவுகளுக்கு உதவுவார். உறவுகளுக்கு உதவுறவர்களுக்கு 2 கூலி இருக்கு. 2வது அடிமைக்கு 2 கூலி இருக்கு. 3வது வேதக்காரர்களுக்கு 2 கூலி இருக்கு. தங்களுக்கு அனுப்பப்பட்ட எல்லா நபியையும் அவர்கள் நம்பி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் நம்புவதால் அவர்களுக்கு 2 கூலி இருக்கு அப்படின்னு நபி அவர்கள் சொன்னாங்க. அந்த இரட்டை கூலி பெறுபவர்களில் ஒருவராக இவர் இந்த அப்துல்லா இப்னு சலாம் இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து சொன்னார்கள். அடிக்கடி சில நேரங்கள்ல அவரை ஒரு முன் உதாரணமாக ஆக்குவான். இவரை பாருங்க, இவரை பாருங்க, இவருக்கு அந்த சிறப்பு இருக்கு, இந்த சிறப்பு இருக்கு அப்படின்னு நபி அவர்கள் தனது வாழ்க்கையிலே இடையிடையே சொல்லி கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த அளவுக்கு அவர் இஸ்லாத்திலே உறுதியாக இருந்து கல்வி போதிச்சு தனது 70வது வயசுல மதீனாவிலே என்ன செய்கிறாரு? அவர் மரணிக்கின்றார். கல்வி போதிக்கிற அந்த ஒரு பெரும் பணியில இருந்ததுனால இவரால் ஜிஹாதுக்கெல்லாம் என்ன செய்ய முடியல, போக முடியல. அந்த கல்வி பணியில் மிகப்பெரிய புரட்சியை இவர் செய்து மிகப்பெரிய அறிஞராக மதீனாவிலே இருந்தார் என்பது இவருடைய வாழ்க்கை குறிப்பு. ஆகவே இந்த அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி இஸ்லாத்தை நேசித்து அதை ஏற்று அந்த இஸ்லாத்திலே உறுதியாக வாழ்ந்தார்களோ அதே போன்று நாமும் இந்த இஸ்லாத்தை நேசித்து இந்த இஸ்லாத்திலே உறுதியாக வாழ்கிற நன்மக்களாக மாறுவோம். வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட தௌஃபீக்கை பேசிய எனக்கும் கேட்ட உங்களுக்கும் வழங்குவானாக என்று கூறி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.